நெருப்பில் சுட வைப்பீங்க. பாருங்க, மண்ணினுடைய அழுக்கை தண்ணீர் போக்கும். இப்போ என் வேஷ்டியில் மண்ணாயிடுச்சுன்னா தண்ணியில் போட்டு துவைக்கணும். மண்ணினுடைய அழுக்கை தண்ணீர் போக்கும், தண்ணீரினுடைய அழுக்கை நெருப்பு போக்கும். கொதிக்க வச்சா உள்ள இருக்கிற பாக்டீரியா செத்து போயிடும். நெருப்பினுடைய அழுக்கை என்னங்க, நெருப்பில் என்ன அழுக்கு வரும்? பழைய காலத்துல எல்லாம் நம்ம பாட்டி எங்க அம்மா உட்பட விறகடுப்பு வச்சு தான் சமைப்பாங்க. விறகடுப்பில் அந்த நெருப்பு அவிஞ்சு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? 50 வயசு 60 வயசான பொம்பளைங்களுக்கு தெரியும், ஒரு குழல் வச்சிருப்பீங்க பித்தளை, பூன்னு ஊதுவீங்க. ஏன்? காத்து இருந்தாதான் நெருப்பு எரியும். அப்போ நெருப்புக்கு குறை வருமானா காற்று வழியா தான் அதை எரிய வைக்க முடியும். சரி, ஆகாயம் குறையற்றது, குறையற்றதுல இருந்து காற்று, காத்துல இருந்து நெருப்பு, நெருப்புல இருந்து தண்ணி, தண்ணியில இருந்து மண்ணு, மண்ணு ரொம்ப குறைவுடையது. குறையற்ற ஆகாசத்திலிருந்து குறைவுடைய மண்ணுக்கு நீங்க கடவுளை கூட்டிட்டு வர்ற முயற்சிக்கு கும்பாபிஷேகம்னு பேர். மேலே இருந்து இறக்கணும். ஒரு மனுஷனை கீழே இருந்து மேலே போனா ஜாலியா போவான், மேலே இருந்து கீழே வந்தா நீங்க இதை ரிசைன் பண்ணிட்டு இதை விட கீழான போஸ்ட்டுக்கு போங்கன்னா போட வேற வேலை இல்லை. இதுக்கே நான் என்ன பாடுபட்டேன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்பா. ஹியூமன் டெண்டன்சி, கீழேருந்து மேலே போக விரும்புவாங்க, மேலேருந்து கீழே வர விரும்ப மாட்டாங்க. இப்போ நான் ஒரு ஆச்சரியம் சொல்லட்டுமா? 2 மேலே 2 கீழே. எது 2 கீழே? மண்ணும் தண்ணியும் கீழே, காத்தும் ஆகாசமும் மேலே. இப்ப 2 மேலே 2 கீழே, இது 2 இணைக்கிற பிரிட்ஜ் என்ன? நெருப்பு. அதனால தான் இந்துக்களுக்கு நெருப்பு புனிதமானது. ஏன்னா மேலே கீழே இருக்கிறவங்களை இணைக்கிறதுக்கான பாலம் நெருப்பு பாலம். நெருப்பு தான் நமக்கு பாலம். அதனால தான் நெருப்பு உலகத்திலேயே சிறப்பா விளக்காய் ஏற்றுவோம், யாக குண்டத்தில் ஏற்றுவோம், வீட்டில் தீபமாக ஏற்றுவோம். நெருப்பு இந்துக்களுக்கு புனிதமானது. இதுக்கான காரணம் அப்படி தோணுது. ஏன்னா மேலையும் கீழையும் இணைக்கிற வல்லமை உடையது. நெருப்போட ஹேபிட் சொல்லட்டுமா? நீங்க ஒரு நெருப்பை அப்படி ஏற்றிட்டு தலைகீழா கவுத்தாலும் தீபம் மேல் நோக்கி தான் எரியும், அது ஒருபோதும் கீழ் நோக்கி எரியாது. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதனால தான் நெருப்பை மையமாக்குனாங்க. சரி, இப்ப மேலேருந்து கீழே வர்றதுல கடவுளுக்கு என்ன கஷ்டம்? கூப்பிட்ட ஒண்ணு வர வேண்டியது தானே. கூப்பிட்ட ஒண்ணு சொற்பொழிவுக்கு பேச்சாளனே வரமாட்டாங்க. அவங்க கேட்ட உடனே நாங்க சொல்லுவோம், டைரியை பார்க்கணும். டைரியில ஒண்ணும் இல்லை, ஆனாலும் சொல்லுவோம் டைரியை பார்க்கணும். நீங்க எதுக்கு நாளைக்கு ஃபோன் பண்ணுங்க, நீங்க நாளைக்கு வாங்கல, பேச்சாளனே அழுத்திக்குவான். உலகத்தில் கூப்பிட்ட ஒன்று வரமாட்டேன். கடவுள் கூப்பிட்ட ஒன்று வந்துடுவார். அவர் ஈஸியாக கூப்பிட முடியுமா? இப்போ நான் ஒன்று சொல்லுவேன், பொறுமையாக கேட்கணும். என் பேச்சையே பொறுமையாக கேட்டால் தான் எல்லாம் புரியுமே ஒழிய 1 வரி 2 வரி கேட்டால் புரியாது. என் பேச்சை ஒருத்தர் புரிஞ்சுக்கணும்னா முழுசாக கேட்டால் தான் நான் என்ன சொல்கிறேங்கிறதே புரிய வரும். முழுசாக கேட்கணும். இங்கே இருக்கிற யாராவது ஜெயிலுக்கு போயிருக்கீங்களா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நீங்கள் யாராவது ஜெயிலுக்கு போயிருக்கீங்களா? அவசியம் போனோம். நான் போயிருக்கேன். நான் போயிருக்கேன்னு ஒரு மாதிரி பார்க்காதீங்க, பேசுறதுக்கு போனேன். அங்கேயும் ஜெயிலில் பேசுறதுக்கு கூப்பிட்டாங்க. ஆனால் அந்த கைதி எல்லாம் நினச்சிருப்பான், நம்ம தண்டனையில் இவன் பேச்சுன்னு போடவே இல்லையே, இவன் பாட்டுக்கு வந்து இங்கே 1.5 மணி நேரம் பேசுகிறானே. ஆனால் அப்படி நடக்கலைங்க. நான் சேலத்தில் பேச போன போது சேலம் ஐஜி ஆஃப் பிரிசன்ஸ் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு. அவர் என்ன பண்ணார், எங்கள் கைதிகளுக்கு வந்து பேசுங்க வாங்க அப்படின்னாரு. நான் போனேன். வரவேற்புற ஒரு கைதி சொல்ல சொன்னார். அவர் ஐயா பேச்சாளர், நான் அவெல்லாம் பார்த்துருக்கேன்னு சொல்லி முடிச்சிட்டார். நான் ஒரு 1 மணி நேரம் ஒரு பேச்சு பேசினேன். அவங்களுக்கெல்லாம் கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. நன்றி உரை ஒரு கைதியை சொல்ல சொன்னாங்க. என் வாழ்நாளில் நான் மறக்க மாட்டேங்க. இந்த நன்றி உரை சொன்ன கைதி சொன்னார், ஐயா பேச்சை கேட்டோம், நாங்கள்லாம் நெகிழ்ந்து போயிட்டோம். ஆனால் எங்களுக்கு வருத்தம் என்னன்னா, இவர் எங்களை விட்டு இப்போ போகிறாரு. இவரும் எங்கள் கூடவே இருந்தா. நான் ஐஜியை பார்த்தேன். எத்தனை வருஷம்? 12 வருஷம் போட்டிருக்கு. 2 வருஷம் போயிடுச்சு. 10 வருஷம் பேச்சு துணைக்கு உங்களை கூப்பிடுறேன். நான் சொன்னேன், பிரிசன்லாம் உள்ளே போய் பார்க்கணும், உள்ளே போய் பார்க்கணும். அவர் கேட்டார், ஏன் சார் டூரிஸ்ட் சென்டரா சார் இது? உள்ளே போய் பார்க்க. இல்லை சார், நான் பார்க்கணும், தயவுசெய்து நான் பார்க்கணும். எப்படி இருக்குது பிரிசன், எப்படி இருக்குது அமைப்பு, எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்க்கணும், எனக்கு ஆசையாக இருக்குது. அவர் கூட்டிகிட்டு போனார். அவர் எல்லாம், சார் நான் இப்போ சொல்ல போகிறது நீங்கள் முழுசாக கேட்கணும், பொறுமையாக கேட்கணும். நான் பார்த்த சிறைச்சாலை எப்படி இருந்ததுன்னு கேட்டால் அதை பாருங்கள். 3 பக்கமும் கருங்கல் சுவர் இருந்தது. 3 பக்கமும் சுவர், கருங்கல் சுவர்.
முன்பக்கம் கதவு இருந்தது. இப்ப நான் கேட்க போற கேள்வி நெருடலா இருக்கும், ஆனா முழுசா கேட்டதான் புரியும். இப்ப கோயிலுக்குள்ள போய் நீங்க சுவாமியை பாருங்க, 3 பக்கமும் சவுர் போட்டு மூடிட்டோம், ஒரு பக்கம் தான் கதவு வச்சிருக்கிறோம். அமைப்பு முறையில் நாம கட்டி இருக்கிற ஜெயிலுக்கும் கோயில் கருவறைக்கு வித்தியாசம் கிடையாது. 3 பக்கம் சுவரு ஆச்சுங்களா, முன்பக்கம் கதவு. அடுத்தது சொல்லட்டுமா, ஜெயிலையும் வெளிப்பக்கம் தான் தாப்பா, கோயில்லையும் வெளிப்பக்கம் தான் தாப்பா. ராத்திரி உங்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சு சாமி உள்பக்கம் கதவை தாப்பா போட்ட படுத்தாது, எல்லாம் காலம்புற வாங்கப்பா பார்த்துக்கலாம். இல்லையே, நீங்க தான் வெளியில போட்டுனீங்க. நான் ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்துட்டு போறேன், வீட்டில் போய் யோசிங்க. வீட்டுக்கும் ஜெயிலுக்கு என்னடா வித்தியாசம்னா, தாப்பா உள்ள இருந்தா வீடு, தாப்பா வெளியே இருந்தா ஜெயிலு, அவ்வளவுதான். நீங்களா போட்டா வீடு, எவனோ போட்டு விட்டா ஜெயிலு, அவ்வளவுதான் வித்தியாசம். தாப்பா உள்ளையா வெளியிலையா, அவ்வளவுதான். இப்ப நான் சொல்ல போறது நீங்க நல்லா கவனிக்கணும். 3 பக்கம் சவுறு, முன்பக்கம் கதவு, 3 பக்கமும் வெளிப்பக்கம் கதவு, வெளிப்பக்கம் தாப்பா, வெளிப்பக்கம் தாப்பா. 3வது ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன, ஜெயிலையும் மணி அடிச்சாதான் சோறு, கோயிலையும் மணி அடிச்சாதான் சோறு. இது ஏன் கற்பனை இல்லை, குன்றக்குடி அடிகளாருடைய பேச்சு. எதுக்கு சொல்ல வரேன், எல்லையற்ற பரம்பொருள் நம்ம மேல உள்ள கருணையினால தன் எல்லையற்ற தன்மையை விட்டுட்டு ஒரு எல்லைக்குள்ள வந்துட்டார். ஒரு அட்ரஸ், ஒரு டைம், ஒரு பேரு, எல்லாத்தையும் வாங்கிட்டு உள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. இது நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் தெரியுங்களா, எல்லையற்ற பெரிய தலைவர்கள், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், மகாத்மா காந்தி, அது மாதிரி பெரிய தலைவர்கள்லாம் இந்தியாவுக்காக போராடினாங்க. அப்படி போராடின தலைவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அவங்க காலகட்டத்தில் ஜெயிலுக்கு போனாங்க. மறந்துடாதீங்க, ஏன் ஜெயிலுக்கு போனாங்க, நாம விடுதலை ஆகணும்னு நம்முடைய தலைவர்கள் ஜெயிலுக்குள்ள போனாங்க. இதே மாதிரி தான் நம்முடைய ஆத்மா உடம்பு என்ற சிறையில் சிக்கி இருப்பதால் ஆத்மா விடுதலை அடைவதற்காக கடவுள் கோயில் என்ற சிறைக்குள் எழுந்தருளுகிறார். இதுதான் கோயிலினுடைய ரகசியம். நீங்க தினம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுற போது உங்களை என்ன பண்றாரு, ஜீவன் முக்தி, விடுதலை. இந்த உடம்புல இருந்து இந்த உயிர் பிரிகிற போது மறுபிறப்பு இல்லாத ஒரு நிலை. நம்ம என்ன சும்மா லேசுப்பட்ட ஆளா, எத்தனை பிறவி எடுத்திருக்கிறோம். 7 கடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம். 7 கடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம். 7 கடல் மணல் அவ்வளவு பிறவி எடுத்திருக்கிறோம். இன்னொரு பாட்டுல சொல்றாரு பாருங்க, இவர் போய் அவராய், அவர் போய் இவராய், இதுவே தொடர்பாய் வெறி போல, ஒரு தாய் இரு தாய் பல கோடியதாய். நமக்கு பல கோடி அம்மா கர்ப்பத்தில் போயிட்டு போயிட்டு வெளியே வரும். இந்த கர்ப்பத்துக்குள்ள பூந்து பூந்து வெளியே வர்ற பாவத்தை தொலைக்க வேணாமா? ஜீவன் முக்தி, விடுதலை. இந்து மதத்தினுடைய அடிப்படை நோக்கமே ஒரு ஆன்மா முக்தி பெறுவது, ஜீவன் முக்தி அடைவது, விடுதலை பெறுவது. ஆன்ம விடுதலையை வற்புறுத்துகிற உலகத்தின் தலை சிறந்த மதம் இந்து மதம், புரிஞ்சுக்கணும். அதுல என்ன சொல்லி கொடுக்குறாங்க, நம்ம விடுதலைக்கு போகணும். அதுக்கு கடவுள் என்ன பண்றாரு, ஒரு கோயிலுக்குள்ள வந்து உட்கார்ந்து கருணை பாலிக்கிறார். 5 பூதங்களுக்கு அப்பாற்பட்டவரை மேலேருந்து கீழே இறக்கிட்டு வரும். நீங்க கேட்பீங்க, ஏன் சார் கூப்பிட்ட உடனே வர வேண்டியது தானே அப்படின்னு. சார், ஒரு விஐபி நீங்க இங்க கூட்டிட்டு வர்றது ஈஸியா? ரத்னகிரி சாமி வந்திருந்தார், அவர் எங்க அப்பா காலத்திலேருந்து எங்க குடும்ப நண்பர் ரத்னகிரி சாமி. இப்ப அவரை கூப்பிடணும்னா போய் இவங்க வெத்தலை பாக்கு பழம் வச்சு மாலை போட்டு வணங்கி சாமி வரணும் அப்படின்னா தயங்கி தயங்கி யோசிப்பார். நல்ல இடமா, ஏற்கனவே நடந்திருக்குப்பா கும்பாபிஷேகம், 100 கேள்வி கேட்பார். இப்போ டெல்லியிலேருந்து ஒரு விஐபி இங்கே கூட்டிகிட்டு வரீங்கன்னா அவர் என்ன பண்ணணும், அவர் ஊட்ட விட்டு புறப்படணும், பிளேனில் ஏறணும், பிளேனில் ஏறி மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கணும், ஒரு கார் எடுத்துகிட்டு போகணும், அதுலேருந்து கூட்டிக்கிட்டு நீங்கள் அப்புறம் அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வரணும். அப்படித்தாங்க நடக்கும். அதே மாதிரி கடவுளை நாம் என்ன பண்ணுறோம், ஆகாசத்துலேருந்து சுவாமி காத்துக்கு வரணும், அவர் இவ்வளவுதானே காத்துக்கு வரார். காத்துலேருந்து நெருப்புக்கு வாங்க, நெருப்புக்கு வரார். சுவாமி நெருப்புலேருந்து தண்ணிக்கு வாங்க, தண்ணிக்கு வரார். தண்ணியிலேருந்து கோயிலுக்குள்ள வாங்க, வந்தாரு, பூட்டிட்டோம். இனிமே நீ எங்காலப்பா, 12 வருஷத்துக்கு நீ எங்கேயும் போக முடியாதுப்பா, நாங்கள் உனக்கு தினம் பூஜை பண்ணுவோம்பா, டெய்லி வந்து கும்பிடுவோம். அவர் பார்த்தார், ஏதாவது உருப்படுறதுக்கு ஒரு நல்ல வழி, இவனும் நல்லவனா மாறட்டுமே, நம்ம இங்கேயே இருந்தா என்ன அப்படின்னு ஒரு பேரோட வடிவத்தோட அந்த எல்லைக்கு கட்டுப்படுறார். எல்லை இல்லாத பரம்பொருள் எல்லைக்குள் தன்னை சுருக்கிக் கொள்வதுதான் கும்பாபிஷேகத்தின் சாரம் என்பதை தயவு செய்து தெளிவாக புரியும். இட் இஸ் எ வெரி பிக் ப்ராசஸ். அதுக்கான கிரியைகள் நிறைய வச்சிருக்கிறாங்க. எல்லை இன்மையை எல்லைக்குள் கொண்டு வருகிற கிரியைகள் வச்சிருக்காங்க.
அதெல்லாம் புரிந்து கொண்டு நம்ம அந்த கும்பாபிஷேகத்தை பார்க்கணும், பார்த்துருக்கணும், தெரிஞ்சுக்கணும். இனிமேல் கும்பாபிஷேகம்னா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சார், இந்த உலகத்தில் இந்த வழிபாட்டில் இருக்கிற பெரிய ரகசியம் என்னன்னு கேட்டால், கடவுள் எளிமையானவன் என்பதை நமக்கு புரிய வைப்பது. என்ன எளிமையானவன்? நீங்கள் யானையை பார்த்துருக்கீங்களா? யானையை பார்த்தீங்கன்னா, யானையை கட்டுற சங்கிலி எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? யானையை கட்டுற சங்கிலியோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா? மினிமம் 50 கிலோ இருக்கும். யானையை காலில் போட்டு கட்டுறாங்களே ஒரு இரும்பு சங்கிலி, அந்த சங்கிலியோட வெயிட் மட்டும் 50 கிலோ இருக்கும். இப்போ யானையை ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறதா இருந்தால் 50 கிலோ சங்கிலியை யார் தூக்குறது? இந்த யானையே தூக்கும். அந்த பாகன் ட்ரெயின் பண்ணியிருப்பார். அந்த சங்கிலி கிட்ட அந்த அப்படி காட்டுவார் குச்சியால், அந்த சங்கிலியை அப்படியே தூக்கிக்கும். தூக்கி அது தோள் மேலே தூக்கி போட்டுக்கும், அப்படியே தூக்கி தன்னுடைய தலைமையில் போட்டுக்கும். அந்த 50 கிலோ வேறு எவனாலையும் தூக்க முடியாது. அதை அப்படியே தூக்கி அந்த சங்கிலியை மேலே தூக்கி போட்டுக்கும். அவர் எங்கே கூட்டிகிட்டு போகிறாரோ அது வரைக்கும் அப்படியே போவோம். போய் ஒரு இடத்துல யானையை கட்டணுங்கிற போது இப்படியும் பாரு, அந்த சங்கிலியை எடுத்து கீழே போடும். பாகன் ஒரே ஒரு வேலை பண்ணுவார், அது காலை உள்ள விடுறதுக்கு வசதியாக அந்த வளைவு பகுதியை அகட்டி விடுவார். அந்த செயினில் காலை தூக்கி உள்ளே விடும், இழுத்து அப்படியே அதை கட்டிடுவார். அவ்வளவுதான். எல்லாம் யானையே செய்யும். தன்னை கட்டுற சங்கிலியை தூக்கிட்டு வரும், தன்னை கட்டுற சங்கிலியை கீழே போடும், தன்னை கட்டுற சங்கிலிக்குள்ளே காலை உள்ளே கொடுத்து தானே கட்டிக்கும். இப்போ விநாயகருங்கிற ஒரு யானை என்னன்னு கேட்டால், தன்னை கட்டுகிற மந்திரங்களை தானே தருகிறவர். நீங்க விநாயகரை கும்பிடணும்னா அவருக்கு மந்திரம் இருக்கு, அந்த மந்திரத்தை அவரே கொடுப்பார். இதை ஏன் சொல்றேன்னா, மந்திர வழிபாடு பற்றிய ரகசியம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஸ்ரீவித்யன்னு ஒன்று இருக்கு. அந்த மந்திரத்தை யாராவது ஒரு குரு கிட்ட போய் வாங்கிடுங்க. அதுக்கு பேரு ஷோட்டசின்னு பேரு. 16 எழுத்து உடைய மந்திரம். அந்த 16 எழுத்து உடைய ஸ்ரீவித்யா மந்திரத்தை ஒருத்தன் ஜெபிக்க ஆரம்பிச்சா அவன் மகாராஜாவோட மேல ஞானத்துக்கு உச்சிக்கு போயிடுவான். அவனை ஒருத்தரும் அசைக்க முடியாது. ஷோட்டசி அப்படின்னு பேரு. 16 எழுத்து உடைய மந்திரம். அந்த மந்திரத்தை நீங்க அதுல ஓம் தனியா விட்டுருங்க, கணபத்தையே விட்டுருங்க, நமக விட்டுருங்க. ஒலி பீஜ மந்திரம்னா வெறும் ஒலி. அதுல என்ன ஒலி இருக்கு? பல பேர் ஒலிக்கும் மொழிக்குமே வித்தியாசம் தெரியாம பேசுறாங்க சார். சமஸ்கிருதம் வேறு, மொழி வேறு, ஒலி வேறு. ஓம், ஹ்ரீம், க்ளீம், க்ளம், கம், இதெல்லாம் ஹ்ரீம், இது எல்லாமே ஒலி. அந்த ஒலி ஒன்னொன்னு ஒரு சாதனை பண்ணும். இதுல என்ன தெரியுமா? விநாயகருக்குரிய மந்திரம் கம். ஓம் கம் கணபதையே நமக.